ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. லக்ஷ்மி விமானனுக்காக வந்து எந்த படமும் ஓடின மாதிரி எனக்கு தெரியல. முழுக்க முழுக்க இது ஹீரோயின் சப்ஜெக்ட்டு இல்லை அவங்க நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்கலாம் கிடையாது. அவங்க நடிச்சு 4 படம், அந்த 4 படத்தில் 2 படம் காலி, 2 படம் அந்த 2 படத்தில் ஒன்று யானைக்காக ஓடிச்சு, ஒன்று கார்த்திக்காக ஓடிச்சுன்னு சொன்னால் சொல்லலாம், இல்லை கதைக்காக ஓடிச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான் நடிக்கிறா. நீங்கள் தான் சொல்கிறீங்க குடும்பப்பாங்கான சொல்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க குடும்பப்பாங்கான இல்லை, குடிமைப்பாங்கான, குடிக்கிற இடத்துல குடும்பப்பாங்கான பொண்ணுக்கு என்ன வேலை? எல்லா ஃபீல்டுலேயும் பிரபலங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பப்ளிக் ஃபிகர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் யார் வராங்களோ அவங்க தான் பப்ளிக் ஃபிகர் ஆகிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா சினிமா நடிகர் பொது சொத்து, அவங்களை எவ்வளோனா விமர்சனம் பண்ணலாம், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மனோபாவமும் இருக்காது, தப்பானது. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சினிமா சார்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரொம்பவே ஊடகத்தில் போயிட்டு இருக்க ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மேனன் அவர்கள் வந்து கேரளாவில் ஒரு விடுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஊழியர்கள் இன்னொரு அதே விடுதிக்கு வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து சண்டை போடுறதாகவும் அவங்க காரை வந்து துரத்திட்டு போயிட்டு மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாகி ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க இங்கே தமிழ் படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சாந்தமா ஒரு கிராமத்து பெண் அந்த மாதிரி நடிச்சிருந்தவங்க. அவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு குடும்பப்பாங்கான ஒரு கேரக்டர் பெண்ணா நடந்துட்டாங்க. இப்ப அந்த வீடியோ ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. அவங்க வந்து தலைமறைவு அப்படின்ற அடுத்த ஒரு செய்தியும் வந்து இருக்குது. எதனால இல்லைன்னா அதிகமா படங்கள் வரல, அதுல ஒரு டிப்ரெஷனா அப்படின்ற ஒரு எனக்கு தெரிஞ்சிருக்கா. அந்த பொண்ணு நடிச்சது 4 படம் தான். அந்த 4 படத்துல வந்து 2 படம் தான் ஹிட்டு, 2 படம் காலி. அந்த 2 படத்தில் ஒன்று கார்த்திக்காக வந்து கொம்பன் படம் ஓடிச்சு, இன்னொரு படம் வந்து யானைக்காக ஓடிச்சு. நிவேந்தா அவங்க பேர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி மேனனுக்காக வந்து எந்த படமும் ஓடின மாதிரி எனக்கு தெரியல. முழுக்க இது ஹீரோயின் சப்ஜெக்ட்டு இல்லை அவங்க நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்கலாம் கிடையாது. அவங்க நடிச்சு 4 படம், அந்த 4 படத்தில் 2 படம் காலி, 2 படம் அந்த 2 படத்தில் ஒன்று யானைக்காக ஓடிச்சு, ஒன்று கார்த்திக்காக ஓடிச்சுன்னு சொன்னால் சொல்லலாம், இல்லை கதைக்காக ஓடிச்சுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். நானும் பார்த்தேன், கொம்பன் படம் நானும் பார்த்துருக்கேன். அதானே அவங்க வந்து ஒரு எந்த வகையிலையும் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இல்லை, ஒரு பெரிய வந்து ஹீரோயினாகவும் அவங்க இல்லை வந்து இந்த கவர்ச்சி நடனங்கள்லாம் குத்தாட்டம் வரும் அந்த மாதிரியும் இல்லை. ஸோ எந்த மாதிரியும் இல்லாத வந்து நடிக்கிறா. நீங்கள் தான் சொல்கிறீங்க குடும்பப்பாங்கான சொல்கிறீங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க குடும்பப்பாங்கான இல்லை, குடிமைப்பாங்கான, குடிக்கிற இடத்துல குடும்பப்பாங்கான பொண்ணுக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? அது சரக்கு அடிக்கிற இடம். அங்கே என்ன வேலை? போயிருக்காங்க அந்த இடத்துல. எதுக்கு போனாங்க? அங்கே ஏதாவது வேத பாடம் ஏதாவது எடுக்கிறாங்களா அங்கே உள்ள? எதுக்கு போனாங்க? குடிக்கிற இடத்துல குடிக்க தானமா போனோம். இல்லை குடிக்கிறத வேடிக்கை பார்க்க போனாங்களா? இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் யார்? ஒரு நடிகை, ஒரு பிரபலமான நடிகை. எதுவும் நீங்கள் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கீங்க, இன்னும் ஃபீல்ட் அவுட் ஆகலை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேறு படம் இல்லாமல் போய் குடிச்சாங்களான்னு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆகலை. இப்போ அவங்க வந்து நடிச்சுட்டு தான் ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுட்டு கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. மலையாளத்தில் நடிக்கலாம், தெலுங்கு நடிக்கலாம், ஏதோ ஒரு நடிக்கலாம். ஆனால் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்க தானே போவாங்க. முழுக்க வேறு நீங்கள் சொல்லலாம் என்னென்னா, ஒரு பொது இடம் மால் போகிறீங்க நீங்கள், அந்த மாலில் பலவிதமான ஷாப்பிங் இருக்குன்னு சொன்னால் நான் வேறு ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போகிறதுக்காக நான் அந்த மாலுக்கு வந்தேன்னு சொல்லலாம். அது குடிக்கிற பார். அங்கே பாரில் போய் இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாகம் பண்ணுறதுக்கு போனாங்க, இல்லை யோகா பண்ணுறதுக்கு போனாங்களா? இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க தான் போயிருக்காங்க. வெளிப்படையா சொல்லுங்கம்மா, ஏமா பயப்படுறீங்க? குடிக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. குடிக்கிறதுக்கு தான் போயிருப்பாங்க, வேறு எதுக்கு போயிருப்பாங்க? இல்லையா? அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் பால் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஃப்ளாஸ்க் எடுத்து போய் குடிச்சா கூட என்ன சொல்லுவாங்க? பாரில் அவங்க பால் குடிச்சாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை டீ ஆர்டர் பண்ண டீ குடிச்சா சொல்லுவாங்களா? குடிக்கிறது தான் போனாங்க. அங்கே பீர் இருக்க போது, பிராந்தி இருக்க போது, இல்லை வேறு ரம் இருக்க போது, இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்க போகுது, அவ்வளோதான். இல்லையா? ஸோ அதனால் வந்து அங்கே போன இடத்துல சண்டையாயிட்டுருக்கு. அதுதான் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க, பொதுவான விஷயந்தான். இந்த 4 பேர்கள் கூட இருக்கும்போது ஒரு தைரியம் வரும். யாருக்குமே 4 பேர் கூட இருக்கும்போது ஒரு தைரியம் வரும். அது ஆபத்தானது. 4 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ ஒரு வீரம் வரும் நம்ம உடம்புல. இன்னொன்று மது அருந்தி வேற இருந்தாங்க, அது வேற தன்னை வந்து மறக்க செய்கிறது. அப்போ 2 சேர்ந்தா என்ன ஆகும்? அப்போ வந்து யாரை வேணா அடிக்கலான்னு தோணும். அப்படிதான் அந்த ஐடி ஊழியர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க.
ஐடி ஊழியர்ன்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அந்த ஐடி நிறுவனம் வந்து ஒரு பெருமைக்குரிய நிறுவனமாயிடுச்சு. அவர் அடையாளப்படுத்தும் போது இவங்களை நடிகைன்னு சொல்கிறாங்க, அவர் அடையாளப்படுத்தும் ஐடி ஊழியர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேரை சொல்லவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும், அவன் யாருன்னு சொல்லவே இல்லை. ஆனால் 4 பேர் கைது செய்யணும், அதில் 3 பேர் கைது செய்யிருக்காங்க. இவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு போய் ஏபி போட்டாங்க. எப்பவுமே வழக்கமாக இந்த மாதிரியான கேஸுகள் வந்து கேட்டால் நான் வந்து குற்றம் செய்யலை, நான் அந்த சம்பவத்தில் ஈடுபடலை, எனக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது, என் கூட வந்தவங்களுக்கு தான் வந்து தள்ளுமுள்ளு நடந்து தவிர யாரையும் அடிக்கலை, எனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது, என்ன இதில் தேவையில்லாமல் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, ஏபி கேட்பாங்க. அது அடிப்படையில் ஏபி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நான் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. வழக்கு வரும்போது நான் நீதிமன்றத்தை சந்திக்கிறேன், நான் குற்றமற்றம் நான் நிரூபிக்கிறேன், இப்போ என்ன கைது நடவடிக்கை வந்து எனக்கு தடை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஏபி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது குறித்த ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. ஈசிஆர் ரோட்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகரும் நடிகையும் மேலே வந்து இவங்க எது செஞ்சாங்கன்னு ஒரு அலகேஷன் வருதோ இல்லைன்னா உண்மையாக இருக்கே தவிர ஆப்போனன்ட்ல யாரு இருக்காங்க, என்ன நடந்துச்சு உண்மையா அப்படின்றது இல்லாம முழுக்க நடிகர்கள் மேலேயே போறது. அப்படி இல்லைம்மா. இங்க பாருங்க, பிரபலங்கள்ல பலவிதமான பிரபலங்கள் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரபலம் கிடையாது, எல்லா ஃபீல்டுலேயும் பிரபலங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பப்ளிக் ஃபிகர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் யார் வராங்களோ அவங்க தான் பப்ளிக் ஃபிகர் ஆகிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பிரபலமானவர்கள் பலவிதமாக இருக்கிறாங்க. டிவி சீரியலில் பிரபலமான இருக்காங்க, சினிமா படத்தில் பிரபலம், இவங்கெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் வரவங்க. ஆனால் அந்த பிரபலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஸ்க்ரீன் இல்லாத பிரபலங்கள் இருப்பாங்க. அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தெரியும். ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமஸானவங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஃபேமஸுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ யூடியூப்பில் பெரிய ஃபேமஸானவங்க இருக்காங்கன்னு கேட்டால் டக்குன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? தமிழா பாண்டியனை சொல்லுவோம், வந்து காந்தராஜ் சொல்லுவோம். பொலிட்டிக்கலாக வந்து 2 பேரும் பேசுறதுல வந்து கேட்டால் 2 பேரும் வந்து பெரிய ஜாம்பவனுங்க. தமிழா பாண்டியன் வந்து ஜாம்பவன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தா, அது குறிப்பாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து பொலிட்டிக்கல் பேசுறதுல அவங்க பிரபலமானவங்க. சினிமாவில் வந்து யாருங்க பிரபலமானவங்க சொன்னால் பைல்வான் ரங்கநாதன் வந்து ரொம்ப பிரபலமானவருங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யார் கேட்டால் பிஸ்மி வந்து பிரபலமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே நான் சொல்கிறது? இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் ஒருத்தர் பிரபலமானவங்க இருக்கிறாங்க. சினிமா விமர்சனம்னா பிஸ்மி தான் நம்பர் 1. உண்மைதானே இது? அதே மாதிரி பைல்வான் தான். ஸோ இவங்களை வந்து சினிமா விமர்சகர்னு வந்து சொல்லலாம், மற்றதெல்லாம் சொல்லலாம், அவர் இருக்கிறாருங்க, இன்னொருத்தர் வந்து புளு சட்டை மாறன் இருக்கிறாரு. ஆனால் நீண்ட காலமாக விமர்சனம் பண்ணுறதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி இருக்குது. புளு சட்டை மாறன் அதுக்கு பிறகு வந்தவர் தான். இன்னைக்கு எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம் கிடையாது. பிரபலமானவர்கள் நீண்ட காலமாக இருக்கிறது யார் அப்படின் போது ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறாங்க, இர்ஃபான் இருக்கிறாரு, அப்புறம் ஜாக்கெட் அக்கா யாரும் நிறைய சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னா வாட்டர்மேலன். இன்னைக்கு சீனியாரிட்டி இல்லாமல் இன்றைக்கி யாருக்கு ரொம்ப பிரபலமாக வாட்டர்மேலன் வந்து திவாகர் தாங்க. அவர் தாங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவர் தாங்க எல்லாரும் கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. அவரை கலாச்சி வந்து பெரிய ஆள் யாருன்னு கேட்டால் பிரபலமானது யாருன்னா அவர் தான். இந்த மாதிரி ஒருத்தர். ஆனால் இவங்கெல்லாம் ஆன் ஸ்க்ரீன் இல்லாத நிறைய ஃபீல்டு இருக்குது. அது வந்து கர்நாடக மியூசிக்காக இருக்கட்டும், கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக, இந்த மாதிரி வெவ்வேறு ஆன் ஸ்க்ரீனில் வராத இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. வெறும் சோஷியல் மீடியாலையும் சினிமாலையும் இல்லாத வந்து பிரபலங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிரபலங்கள், ஆனால் இந்த பிரபலங்கள் எல்லாரும் தங்களை விஐபியாக நடிச்சக்கூடாது. எந்த பிரபலமாக இருக்கட்டும். இப்போ சினிமாவில் இருக்க சில நடிகைகள் நினச்சிக்கிறாங்க தங்களை விஐபியாக நினச்சிக்கிறாங்க. பிரபலம் மட்டும் கிடையாது, நான் விஐபி, நான் யார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஐபியாக தன்னை நினச்சிக்கிறது. அப்போ ஒரு ஹோட்டலில் பாரில் போனால் நான் தனக்கு முன்னுரிமை வேணும், லிஃப்ட்டில் போனால் எனக்கு முதல்ல கொடுத்துடணும், எங்கே போனாலும் எனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், ஏன்னா நான் விஐபி அப்படின்னு மனநிலைக்கு வந்துடுறாங்க சினிமா நடிகைகள். அவங்க விஐபி கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் கேட்டால் பிரபலமான செலிபிரிட்டிஸ், அவ்வளோதான். விஐபி யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு மக்கள் தொண்டில் வந்து பெரிய ஆளாக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, வந்து அதிகாரிகளாக இருக்கிறாங்க, வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஐபிகள்லாம் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க, கலெக்டராக இருக்காங்க. இவங்களாம் விஐபிஸ் தான். இங்கே விஐபினா என்ன, செலிபிரிட்டிஸ்னா என்னன்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நடிகர்கள்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் விஐபிஸ் நாங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? இப்போ இந்த லக்ஷ்மி மேனன் இவங்க இஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஊழியர்னு சொல்லப்படுறவங்க அவங்க கூட அதிகமாக பேசியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இந்த நடிகர் இப்படி செஞ்சுட்டாங்க, இந்த நடிகை இப்படி செஞ்சுட்டாங்கன்னு வருதே தவிர
ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது ஏன் அப்படியே மறைக்கப்படுறதா இருக்கு? மறைக்கிறதா இப்போ நம்மளே ஏன் பேசிட்டு இருக்கிறோம்? இதே லட்சுமி மேனன் இல்லாமல் வேற யாராவது ஒரு மேனன் இருந்தாங்கன்னா பேசியிருப்போம் நம்ம. இல்ல ஆனா எனக்கு வர கேள்வி என்னன்னா முழுசா சொல்லணும்ல என்ன சினிமா நடந்துச்சு. சினிமா நடிகர் வந்து பாத்தீங்கன்னா பொது சொத்து கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்றும் பொது சொத்து ஒன்றும் கிடையாது. அவங்க சைடில் எப்படி அவங்கள நினச்சிக்கிறாங்கன்றதுலாம் செகண்டு. நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா சினிமா நடிகர்னா பொது சொத்து, அவங்கள எவ்வளோனா விமர்சனம் பண்ணலாம், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மனோபாவமும் இருக்குது. அது தப்பானது. அவங்கள எப்படி வேணாலும் நம்ம வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கலான்ற அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. உண்மைதானே இது? அது வந்து முக்கிய காரணம் அதுதான். இப்போ நம்ம ஏன் இந்த லட்சுமி மேனன் விஷயத்தில் இன்றைக்கி வந்து எல்லா மீடியாவும் கதறுது லட்சுமி மேனன் சொல்லிட்டு. லட்சுமி மேனனுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் வந்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஏதாவது வாய்ப்பு தேடி தரப்போகிறாங்க? கிடையாது. அவங்க சினிமா நடிகையாக இருந்தாங்கன்றது தான். எத்தனை வந்து படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் பாசிட்டிவாக அவங்கள பற்றி எழுதியிருக்கிறாங்க? கிடையாது. ஆனால் லட்சுமி மேனன் ஒரே ஒரு தப்பு பண்ணுறதும் ஒன்று என்ன செய்கிறோம், தப்பு நடந்தாலும் தெரியாது. ஆனால் ஹோட்டலில் போய் குடிச்சிட்டு ஒரே ரகலைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு சில காட்சிகளை வச்சுட்டு நம்ம உடனே வந்து பேசுகிறோம். ஆனால் 4 படத்தில் நடிச்சாங்க, 4 படத்தில் வந்து இப்படி நடிச்சாங்க அப்படி நடிச்சாங்க, ஏதாவது இருக்கா? நடிக்கல, அது வேறு விஷயம். சொல்கிறேன் நான், எதுவுமே இல்லை, பாசிட்டிவாக இல்லை. அப்போது நெகட்டிவான சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிக கவனம் செலுத்தப்படுது. அது வியாபாரமாகுது, சோஷியல் மீடியாவில் வியாபாரமாகுது நெகட்டிவான விஷயம். அதுக்கு வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. எங்கன்னா பாரில் போனது பிரச்சனை இல்லை, அங்கே போன இடத்துல வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டையாக மாறி இருக்குது. அந்த சண்டையில் வந்து பார்த்தா உச்சபட்சம் அந்த காரை மறிச்சிருக்கிறாங்க. வழி மறிக்கக்கூடாது. எப்போவுமே ஒருத்தர் வேணான்னு விலகி போனால் கூட விட்டுறணும். இந்த மாதிரி சூழ்நிலை சில நேரங்களில் கொலை நடந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளு முள்ளு அடித்தடி நடக்கும்போது அந்த மாதிரி வந்து கொலைகளில் நடந்து சிக்கி சின்னாபனமானவங்களாம் இருக்கிறாங்க. நான் வெறும்னே அடித்தேன் அவன் செத்துட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்கள்லாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறை சும்மாலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு முகாந்திரம் இருந்திருக்கும். இவங்க அங்கே விட்னஸ்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, கம்ப்ளைண்ட் மட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க. அங்கே ஹோட்டலில் இருக்கவங்க வந்து யாராவது விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேர் அந்த அட்ராசிட்டிலாம் உண்டு தான். கூட ஒரு 4 ஆம்பளைங்க இருப்பானுங்க, எரும மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருப்பானுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கேட்டால் அங்கே உள்ளே போன உடனே கேட்டால் நீ என்ன நான் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரகல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 2 தரப்புல நடக்கும். மொத்தம் எதுக்காக போனோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். குடிக்க போனால் குடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை தாண்டி அங்கே ஏதாவது வந்து நீ நான்ற அந்த வந்து அந்த சண்டை நடந்திருக்கும். ஸோ அதனால் இதுதான் தவிர கண்டென்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி மேனன் ஒரு கண்டென்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். அதனால எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ சினிமா சார்ந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.